ஸோ சகோடைய ரிக்வஸ்டின் படி அந்த சாபத்தின் பிரமாணத்தை பற்றி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவது நல்லமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவர் இங்கே சிம்டம் கேட்பாங்க, என்ன பண்ணுறது, தலை வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, எங்கே வலிக்குது, இல்லை கேட்பாங்களா இல்லையா? சரி, சம்டைம் ஒரே வழி பல காரணங்களும் இருக்கலாம், பல வியாதிகளுக்கும் இருக்கலாம். ஸோ அவங்க கேட்குறது இருக்குது டு ஃபைண்டிங் த சிம்டம். இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன ப்ராப்ளம், அதை பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் சிம்டங்கள் இருக்குமானா ஏதோ ஒரு காரணம் அங்கே இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நீக்கிட்டால் we will be healed or we will be come to the blessing. பொதுவாக இந்த சாபத்தை பற்றி என்ன நினைக்கிறோம்? சாபம் என்றால் என்ன? சாபம் என்றால் பொதுவாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல் ஆசீர்வதிக்கிறார். அவ்விடத்தில் ஒரு பட்சபாதமும் இல்லை. அப்படியானால் நம்மில் பலரும் பல லெவலில் கொஞ்சம் ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. நான் இங்கே ஷார்ட் கம்மிங்கை பற்றி பேச விரும்பலை. ஆனால் இந்த உபாகமத்தில் ஆசீர்வாதத்தை சொன்ன தேவன் சாபத்தையும் சொல்லியிருக்கிறார். அதில் நீங்கள் திருப்புவது நல்லமாக இருக்கும். உபாகமம் 28 இதில் முதல் 14 வசனங்களும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது. ஒரு 15 வசனம் 15 to சாப்டர் முடிகிற வரை எத்தனை வசனம்? 68 வரை இருக்குது. ஏன் அப்படி ஆண்டவர் செய்தார்? ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, நீ சாபமாக இருப்பாய். ஆனால் தேவனுடைய கிருபையால் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண, ஆசீர்வாதத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இந்த சிம்டம் ஆஃப் கர்ஸை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறாரு. அந்த விரிவாக சொல்கிறது என்ன, நாம் புரிந்து கொள்வதற்காக. இதில் நீங்கள் 15 இந்த மெனி வேர்ட்ஸ் சொல்லுது. நீன்னு சொல்லுது. நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் தேசத்து மலையை கர்த்தர் பொழிய உன் நீ என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனலாக சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் கேட்டபடியே சுத்திகரிப்பு தனிப்பட்ட மனுஷனுடையது, நீதிப்படுத்துதலும் தனிப்பட்ட மனுஷனுடையது, பசுத்தமாக்கப்படுதலும் தனி மனுஷனுடையது. இவ்விதமாகவே சாபத்தீடான காரியங்களும் தனிப்பட்ட முறையில் உரியதே இருக்கிறது. இண்டிவிஜுவல் நாம் தாப்பனார் அல்லது தாயார் நல்லா இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று போல இருக்க முடியாது, இல்லை? அது பொதுவாக ஊழியர் ஃபேமிலியில் சத்ரு நல்ல பிள்ளைகளை ட்ரை பண்ணுவான்.
அநீதியின் வாழையில் செல்வதற்கும் பாவத்தில் ஈடுபடுவதற்கும் சாபத்தீடான காரியத்தை செய்யும்படிக்கு மோர் கூடுதலாக ஒரு தூண்டுதலை கொடுப்பான். ஆனால் பலர் அது தனிப்பட்ட முறையில் எல்லா பிள்ளைகளும் இருக்க முடியாது. குடும்பத்திலும் நீங்கள் பார்த்தா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்றால் இந்த பிளஸ்ஸிங்கும் இந்த சாப நீக்கப்படுதலும் நீதிமானாக்கப்படுதலும் ஒரு தனிப்பட்ட முறைக்குடையதாக இருக்கிறது. குடும்பமாக இருந்தால் இருவரின் ப்ராப்ளம் இணைந்து இருக்கிறதுனால இருவரும் செய்ய வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிற அவிசுவாசிகளோடு நீங்கள் பிணைக்கப்படாதீர்கள். காரணம் என்னென்றால் ஒரே விசுவாசத்தில் உள்ளவர்களோடு ஒரே நம்பிக்கை உடையவோடு ஒரே ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்வதோடு நாம் இணைந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இந்த சிம்டத்தை பற்றி ஏன் சொன்னபோது இது ஓப்பனாக சொல்லியிருக்கு. இதில் பைபிள் படிக்கிறவரை கண்டிப்பாக படித்து தெரிந்திருக்கலாம். நானும் படித்தான் தெரிந்தேன். ஆவியானவர் நேரோட ஒன்று பேசலை, நான் இதை படித்தான் தெரிந்தேன். ஆயினும் ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறபடியால் இது ஆவிக்குரிய அர்த்தங்களையும் உள்ளடக்கி உள்ளது இல்லை. ஸோ ஆக இந்த 14 நான் ஒரு குறிப்பாக சொல்வது அவசியமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெனிசிஸ் 3:19 போது நல்லாயிருக்கும். ஜெனிசிஸ் ஆதியாகமும் 3:19. In the sweat of your face you shall eat bread till you return to the ground. அவர் முதலாவது ஒரு சாபத்தை ஆதாம் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? கர்த்தர் அன்பு செலுத்துகிற தேவன் அல்லவா? ஏன் இப்படி செய்தார்னு பல கேட்பாருங்க. ஆதாம் ஏன் சாபத்துக்குள்ளானான்? அவன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய பாவம் செய்தபடினால் அவனுடைய ஆத்மாவும் செத்து சாக அடித்து அவன் பின்னும் வாழ விரும்புகிறான். ஸோ ஆகப்போது அப்படி அவனாக அந்த வழியை தெரிந்து கொண்டபடியால் அவன் கர்த்தர் அற்ற ஒரு வாழ்க்கை, தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய கிருபை இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். அப்போ தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு இடம்தான் சாபத்தீடான இடம். அப்போது நீங்கள் வேதத்தை படிக்கும்போது மோசே கூடும் பேசுகிறார், ஜோசுவா கூடும் பேசுகிறார். சாபத்தீடானங்களை உங்கள் மத்தியில் வைத்திருக்க வேண்டாம், நான் உங்கள் மத்தியில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போது சாபத்தீடான காரியங்கள் இருக்கும் வரை தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அதை நீக்குவது அவசியமாக இருக்கு. இங்கு ஆதாமுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சி. முன்னாடியெல்லாம் அவன் முன்னாடி யாரும் வேலை செய்யாமல் ஆர்டர் போட்டுட்டு இருந்தான். அது கனிகள் விளையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தான், பேசுவான், எல்லா அனிமலும் எல்லாம் கீழ்ப்படியும். அவன் நல்ல ஒரு முதல் தேவனுடைய குமாரனாக அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் அதை இழந்தபடியினால் என்ன, அவன் வேலை செய்ய வேண்டியது ஆயிற்று. அது வேலையும் சாதாரண வேலை இல்லை. என்ன, அது வேலை செய்து வேர்வையினால் அவன் நினைக்க வேண்டியதாயிட்டு. அப்போது இந்த வியர்வை என்பது ஒரு எக்ஸசைஸ் மூலமாகவும் இருக்குது நமக்கு இல்லையா?
நான் டாக்டர் சொன்னாங்க, டாடி நீங்கள் வாக் பண்ண சும்மா வாக் பண்ண ஒன்றும் முடியாது, நீங்கள் வேர்வை வர வாக் பண்ணணுமா. என்னடா வேர்வை வர பாட்டுங்க நடக்கணுமா? அந்த அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் ஆகணும்னு சொன்னால் அது பாடி டெம்பரேச்சர் கூடி அது வேர்வை வெளிப்பட்டால் தான் உங்கள் பாடி ஃபங்க்ஷனல் ஆட்டு நார்மல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இதை நம்ம ரிவர்ஸ் அங்கே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? ஈவன் சாபத்தினால அவனுக்கு அதிக வேலை, அதிக வேர்வை என்று பார்க்கிறோம். அதிக வேலை செய்வது நல்லதானா? இல்லையா? இல்லையா? நல்லதுதான். ஆனால் அதிக வேலை செய்து கொஞ்சம் சம்பாத்தியம் படுகிறது சம்திங் ராங். நான் இது பார்த்துருக்கிறேன். கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகளோ மற்ற எல்லாரும் இந்த லேபர்ஸுக்கு 10,000 ரூபா தான் சேலரி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் கண்ணு இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, சரீரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த டேபிளில் அங்கே இருக்க மேனேஜரு, அவங்க டைரக்டர் மாதிரி அவ்வளோ கூட வேலை வச்சு மாட்டாங்க. அவங்க கிட்ட லேக்ஸ் crore ருப்பீஸ் சம்பளம். ஆனால் அது என்ன காரணம் என்னன்னு இருக்கேன். அதிக வேலை செய்து குறைவு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை. நான் சொல்கிறது வேலை செய்யாமல் சாப்பிட்டவங்க ஆசிரியப்பட்டவன்னு சொல்லவில்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த மைண்டு வேலை ஜாஸ்தி. ஃபிசிக்கல் வேலையும் மைண்டு வேலையும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேர்வை கொஞ்சம் குறையும். பர்பஸ் ஒரு கம்பெனியில் நாங்கள் அப்படி கம்பெனின்னா சம் பீப்புள் யாருக்கும் கீழ்ப்படியாமல் வந்தோம், ஏதோ ஒரு வேலை செய்தோம் போனோன்னு இருக்கும். ஆனால் 8 மணிக்கு நல்லா செய்வாங்க. ஆனால் கேட்டால் உனக்கு என்ன எனக்கு என்னன்னு கேட்டுவாங்க. நான் என்ன முடிஞ்சு என் சம்பளம் கூட அவ்வளோதான். வேலை நடந்தால் என்ன, வேலை நடக்காட்டா இருந்தால் என்ன, அப்படி உள்ள மைண்ட் செட்டப். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அவருடைய பர்பஸ் நிறைவேறுகிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத நாமோ செய்தான் ஆக வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்மாவை பற்றி அவருக்கு பொறுப்பு இருக்கிறபடினாலும் அன்பு செலுத்துகிறபடினாலும் அவர் சில காரியங்களை இது செய்யக்கூடாது, நீதியை கொடுக்கிறார். பாவத்தை தேவன் நம்முடைய அன்பு செலுத்துகிறார். நாம் இவை யாவற்றிலும் இருந்து தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய நீதியினாலும் நாம் இருந்து என்ன செய்கிறோம்? பாவ சாபத்திலிருந்து வர வேண்டும். நீங்கள் பொதுவாக நாம் யாவரும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதுண்டு. என்ன? கர்த்தாவே அதை தாரும், இதை தாரும், இதை தாரும், அதை தாரும். ஆனால் அது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். 2வது ஸ்டெப் என்னாச்சுன்னு சொன்னால், நீ விசுவாசித்து செயல்படு. கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு ஜனங்களை கூப்பிட்டு விடுவித்து, கட்டுகளிலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வரும்போது அவர் சேர்த்தால் இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை. ஆனால் இந்த கடைசி வார்த்தை படிங்க. இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களில் எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள்.
உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றார். அப்போது இதன் பொருள் என்ன? இது சிம்டம் ஆஃப் கார்ஸ். இதன் பொருள் என்னவென்றால், திரும்பவும் நீ அடிமைத்தனத்திற்குள் செல்வாய், பாண்டேஜுக்குள் செல்வாய். மோசேயின் மூலமாக எவ்வளோ அற்புதங்களை செய்து அவர்களை பார்வோன் கையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து பெரிய காரியங்களை செய்தாலும், இந்த ஜனங்க நீதியின் பாதையிலும் ஆவியின் பாதையிலும் நடக்க தங்களை ஒப்பு கொடுக்காததுனால திரும்பவும் என்ன செய்கிறாங்க? அடிமை தந்து போகிறாங்க. இல்லை நாங்களாக இருந்தால் போயிருக்க மாட்டோம்னு சொல்லுங்களா? சம் பீப்புள் ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். இல்லை பாஸ்டர், நாங்களாக இருந்தால் போயிருக்க மாட்டோம், நேராக கானான் தேசத்துக்கு தான் போயிருப்போம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கானான் தேசத்துக்கு பிரவேசிப்பார்கள். நான் இதை ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, இது ஜஸ்ட்டு ஒரு பழைய நிலைமைக்கு, ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நிலைமைக்கு தான் கர்த்தர் சொல்லுதா, கையின் பிரயாசத்தை நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், நீ பலத்து பெருகுவாய், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதமான நிலையில் கடந்து செல்வதற்கு. ஆனால் பதிலாக திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளாக ஜனங்கள் கடந்து செல்கிறது. அப்போ செய்த பாவத்தை திரும்பவும் செய்ய துணிவது, விடுதலை பெற்ற பிறகும் திரும்பவும் செய்ய துணிவது, அதை விரும்புவது சாபத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஓமை சொன்னார். என்ன சொன்னார்? முன் வைத்த காலை பின் வைக்கிறவன் பரலோகத்துக்கு தகுதியே கிடையாது. இஸ் நாட் வொர்த்தி. ஏன் சொன்னார் அப்படி? இது பிரின்சிபிளா? ஆமாம், பிரின்சிபிள் தான் இது. பாவத்தை விட்டவங்க, நீதியின் பாதைகளில் நடந்தவங்க, பரிசுத்தமானவர்களுக்கு நேராக கடந்து செல்லுமே தவிர, நீங்கள் உங்கள் இன்டென்ஷன் பழையதை இப்படி திரும்ப திரும்ப செய்கிறோம் என்றால் அது தகுதியாக இராது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது Deuteronomy 28:21, the Lord will make a plague. இது நமக்கு தெரியும். தேசத்திலே கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மறைவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இராது என்றால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். மூன்றாவது, scattered from the presence of God. இதை எப்படி சொல்கிறது? ஜெனிசிஸ் 3:23 படிங்க. ஆதியாகமம் 3:23. தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போகிறது. Just read the word. இதில் என்ன சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே நாட்டப்பட்டவன் இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. தட் மீன்ஸ் காட் பிரசன்ட்லேருந்து, கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து அவன் வெளியே போகிறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம் தேவ பிரசன்னத்திலே ஜெபிக்க, ஆராதிக்க, வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கோபம் வருது, பிரச்சனை வருது, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே, சூரியன் அஸ்தமிக்கு முன்னதாக உன் கோபம் தனியே கடவுது, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ப்ராக்டிக்கலி
நாம் செய்கிறோமா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த தேவ சமூகத்தை விட்டு போகிற ஒரே ஒரு சாபத்திடான ஒரு காரியம்தான். தேவ பிரசன்னம் இல்லாதபடிக்கு வாழ்வது நமக்கு பெரிய ஆபத்து. ஜெபிக்க முடியலன்னு சொன்னால், வீட்டில் நீங்கள் சண்டை இன்னும் போட்டிங்கன்னு சொன்னால், அல்லது படோசிகளின் மத்தியில் சண்டை போய்க்குன்னு நீங்கள் ஜெபிக்க முடியாது. காரணம் என்ன? தேவட பிரசன்னத்தை மன்னிக்காதபடிக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அப்போது இந்த சாபத்தீடான காரியம் என்று சொல்லும்போது, நீங்கள் மன்னித்தாலும் கூட அந்த பிரமாணம் ஒன்று இருக்கிறது. இதை புரிவதற்கு சப்போஸ் நீங்கள் யாரும் சண்டை ஒன்றும் போட மாட்டீங்க, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுன்னு சொன்னால், சப்போஸ் திட்டான், நீங்களும் திட்டாங்க, அவங்க 2 அடி தந்தாங்க, நீங்கள் 2 அடி கொடுத்துட்டீங்க, ஓகே முடிஞ்சு. ஆனால் அங்கே சண்டை நடந்துட்டுருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ் கூப்பிட்டுட்டான். போலீஸு கூப்பிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு, இவங்களுக்கு கொஞ்சம் 2-3 நாள் கழிந்த பிறகு ஏண்டை விட்டுட்டு நானும் உன்னை மன்னிச்சு நீ உன்னை மன்னிச்சு போன்னு சொல்லிட்டு, ஓகே நான் விட்டாச்சு. ஆனால் அப்படி சொல்லி விட்டாலும் முடியாது. அங்கே எங்கே ஆகிட்டு எஃப்ஐஆர், ஒன்ஸ் எஃப்ஐஆர் புக்கு அது கேன்சல் பண்ணணும். இல்லாமல் இருந்தால் இப்போ எல்லாம் முடியாது, முன்னாடியெல்லாம் முடியும். நவடேஸ் கம்ப்யூட்டரைஸ், யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா சென்டரில் ரெக்கார்ட் ஆகிடும். somebody to come and attend ப்ராப்ளத்தை கண்டு ஒரு சொல்யூஷன் எடுக்காதபடிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆக கேஸ் ஆன பிறகு நீங்கள் மன்னித்தாலும் என்ன முடியாது. அப்போது நம்ம சட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். நீங்கள் மன்னித்தாலும் கூட அங்கே சட்டம் ரூல் பேசி கொண்டிருக்கிறது, சட்டம் பேசி கொண்டிருக்கிறது. அப்போ நியாயாதிபதி சட்டத்தை எடுத்து தான் ரெஃபர் பண்ண முடியுமே தவிர அவனுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையான நியாயப்பதி செய்ய முடியாது. அவன் சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நியாயம் தீர்க்க முடியும். இவ்விதமாக தேவ சமூகத்தை பிரசன்னத்தை விட்டு போகிறதுமே ஒரு சாபத்திடான சிம்டம். கெட்டகுமாரனை பற்றி சொல்லுறோம்ல, அவன் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்தான், எல்லாம் தன்னுடைய பங்கையும் வாங்கிட்டு ஆள் எங்கே ஓடினான், அவர் சொந்த ஸ்டைலில், சொந்த நீதியில், சொந்த விருப்பத்தில், சொந்த காரியங்களை ஓடினான். அவன் போயிட்டு மாட்டின பிறகு அவன் திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி, நவ் ஐ ஆம் உம்முடைய மகனாக இருப்பதற்கு ஒரு யோகியதைங்களா, ஐ நாட் ஃபிட் ஃபார் யூ பி எ சன், ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷனுடைய, ஒரு செல்வந்தனுடைய ஒரு குமாரன் வேலைக்காரனாக மாறிட்டான். அவனை மைண்டு வேலைக்காரனாக மாறிட்டு, ஏன்? அவன் பிதாவின் பிரசன்னத்தை விட்டு தூரம் போனதுனால. சிமிலர்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் போக போக நாம் எங்கே போகிறோம்? சாபத்திடான எல்கைக்கு கடந்து செல்கிறோம். இதை cursed the land where the rain is powdered, இது நான் சொல்லியிருக்கேன். Deuteronomy 28 தேசத்திலே மணல் மழை, no protection in your journey. Deuteronomy 28:19 or 26. இது ஒரு நாம் யாத்திரை செய்யும்போது நமக்கு பாதுகாப்பு இழந்தோம் என்றால், கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏஞ்சலை கட்டளையிட்டிருக்கிறார், பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ தெய்வ இது எப்படி நீங்கள் இப்போ இது பாசிட்டிவாக பாருங்கள். நமக்கு தேவனுடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. தாவீது சொல்கிறான், மை ஹெல்ப் கம் ஃப்ரம் த லார்ட். என் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு
சகாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஸோ அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும். இல்லாவிட்டால் தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாக போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இதையே சொல்லப்பட்டிருக்கு. பட் அது புரிந்து கொள்வதற்கு இப்படிமாக ஒரு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் யாத்திரையில் இராது. நம்பர் 6, Deuteronomy chapter 28 verse 18, Ezekiel chapter 5 verse 17. இதை நீங்கள் படிக்கலாம். Curse the fruits of your body and the fruits of the land you possess. இங்கே ஃப்ரூட்ஸ் பற்றி சொல்லப்படுகிறது. லேண்டில் நம்முடைய நிலத்தில் இருந்தாலும் சரி, சரீரத்தில் இருந்தாலும் சரி. ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் பாடின்னு சொன்னால் கற்பத்தின் கனின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் ஆஃப் த லேண்டு சொல்லும்போது நம்ம செய்கிற வேலை தலங்களில் நல்ல ஒரு நிலத்தை சாபத்திடான நிலமாக இருந்தால் அது நல்ல கனிகளை கொடுக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஓமை சொன்னார். நமக்கு தெரியும், சில விதைக்கிறவன் விதைக்க செல்லான். சில விதைகள் வழியருகில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, சில விதைகள் முள்ளில் விழுந்தது. அந்த முள்ளுள்ள விதையை பற்றி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, விதை போட்டதான் சரி, அது வளர்ந்தது. ஆனால் வளர்ந்து வந்து அந்த முட்கள் நிறைந்ததுனால அது வளர்ந்து கனி கொடுக்காமல் போயிட்டு. இந்த முற்கள் சாபத்தீடான ஒரு காரியம்தான். ஆக்சுவலி ஒரு காட்டி நாங்கள் ஸ்டடி அடிக்கும்போது கர்த்தருடைய சிரசில் முட்ஸ் கிரீடம் வைக்கப்பட்டது. எதற்கு? சாபத்தின் அடையாளமாக. இந்த முட்கள் சாபத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏதேன் வேட்டைகளை விட்டு வெளியே போகும்போது நிலத்தில் கனி கொடுப்பது பதிலாக முட்கள் குறித்தன. அப்படியானால் இந்த முட்கள் நிறைந்த ஒரு சாபத்திடான காரியத்தில் நாம் கனிகளை, ஆவிக்குரிய கனியாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாம சனியாக இருந்தாலும் சரி, நிலத்தின் கனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கனிகளை புறப்பட செய்வது கூடாத காரியம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், ஸோ வி மெட் டோன்ட் டேக் இட் வெரி ஈஸி. ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், நான் சின்ன பிள்ளைகள் டைத்தில் நான் ஒரு பாஸ்டர் சொன்ன ஞாபகம், பாஸ்டர் நினைக்கிறதுக்கு ஞாபகம் இல்லை இப்போ. ஆனால் அந்த பாஸ்டர் சொன்ன அந்த கதை ஞாபகம் இருக்குது. ஒரு எஸ்டேட் ஓனர் இருந்தாராம். அவர் எஸ்டேட்டை சொல்லும்போது ஒரு வயதான பாட்டி தலையில் இந்த விறகுலாம் கட்டி விறகுல சுமந்து நடந்துட்டு போனாராம். அப்போ அந்த எஸ்டேட் ஓனர் பார்த்து பாவம் இந்த பாட்டியின் மேலே கொஞ்சம் தயம் உண்டாகி, நீங்கள் வாருங்க, பின்னாடி உட்காருங்க, இடம் நிறைய இருக்குது, பின்னாடி அந்த வண்டியில் உட்கார வச்சார். அப்போ கொஞ்ச நாள் சரி போகலான்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணும்போது ஒரு 10, 15, 20 மினிட் தாண்டின பிறகு அவரே சொல்கிறது பார்க்குறாரு. இந்த பொம்பளை உட்கார்ந்துருக்கான்னு கேட்டேன். பார்த்தேன் அந்த பாட்டியம்மா தலையில் உட்கார்ந்துருக்கு, பின்னாடி அந்த தலையில் வர வச்சுட்டு இருக்கு. என்ன இடம் கிடக்குது, அதோட இறக்கி வைக்காமல் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில். இது யூ கேன் கோ பட் கேரி ஆன் மெனி ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சகித்து கொண்டே செல்ல வேண்டியிருக்கும். 25ஆம் வசனம், எனிமி வில் ஓவர்கம் யூ. அதாவது நம்முடைய எதிர்க்கிறவர்கள் நம்மை மேற்கொள்வார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நீ ஜெயிப்பாய். ஜெயம் கொள்றவனுக்கு நான் கர்த்தராயிருப்பேன்,
என்னோடய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறீர்கள். மற்றவங்களுக்கு நான் பிள்ளைகளாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படியானால் நாம் எப்பவும் தோற்கடிக்கப்படாதவர்கள், வியாத கண்கோரன்னு சொல்லுவாங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்போ ஜெயம் கொள்ளுகளுக்கு ஆனால் ஜஸ்ட் ஆப்போசிட் என்னது? எனிமி வில் ஓவர் கம் யூ, பகைவர்கள் உன்னை மேற்கொள்வார்கள். நமக்கு பகைவன் யாரு? பிசாசு. பிறகு ரெண்டாவது இந்த சரீரம். மூன்றாவது உலகம். உலகம், ஃப்ளஷ், சரீரம், பிசாசு. இந்த 3 பேரும் சேர்ந்து நம்மளை எங்கே போகாமல் தடை பண்ணிடுவாங்க? ஆசீர்வாதத்திற்கு போகாதபடிக்கு தடை செய்கிறவர்கள். மாம்சத்தின் ஆசை இச்சைகள், கண்ணின் ஆசை இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவை யாவும் எது? அது நம்முடைய வாழ்க்கையை பின்னாக்கி ஜெயம் கொள்ளாதபடிக்கு தடை செய்கிற ஒரு விஷயம். அதனால் we should be overcome என்று நாம் படிக்கிறோம். we overcome, சத்துரு நம்மை ஓவர் கம் பண்ணாதபடிக்கு நாம் சத்துருவை ஓவர் கம் பண்ணோம். இது சபைக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம் கூட. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. நீ உலகத்தில் கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இப்படி அநேக கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். இவ்விதமாக அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஃபார் வாட்? நாம் ஜெயங்கொள்ளும்படிக்கு. இன்னும் முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். தோற்றாள்னு சொல்லலை, ஜெயித்தார்கள். அப்போது தேவனுடைய இரத்தத்தினாலும் தேவனுடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாம் ஜெயங்கொள்ளமே முடியுமே தவிர தோற்கக்கூடிய கிடையாது. செகண்ட், இப்படியமாக ஒவ்வொன்றா நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். எக்ஸ்பிளைன் டு அவர் த சிச்சுவேஷன். இதை அன்யூஸ்வல் டெத்து, அன்யூஸ்வல் டெத்துன்னு சொன்னால் ஃபேமிலியில் சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் சடனாக டெத் ஆகிடுவாங்க. ஈவன் பாஸ்டர்மாரும் பஞ்சாபில் பகுதி படிக்கும்போது ஒரு வாலிப ஒரு சகோதரன் பாஸ்டர் மீட்டிங் வந்தவர் தான். மீட்டிங்கு வந்தவருக்கு போய் ஒரு 6 மாதத்துக்குள்ளாத டெத் ஆகிட்டுச்சு. என்னடா டெத்து? நல்லா இருந்தார், நல்ல வாலிபனாக, நல்ல ஸ்டடியாக இருந்தார். அப்போது அவருடைய பேக்ரவுண்டை கவனிக்கும்போது, அந்த பேக்ரவுண்டில் உள்ள காரியங்கள் படிக்கும்போது அவர் சர்தார் தான். ஆனால் சர்தாரில் உள்ள காரியத்தை ஒன்றும் விடாதபடிக்கு அதையும் கைப்பற்றுறாரு, இதையும் தடுப்புறாரு. ரெண்டும் வேணும்னு இருப்பாங்க. அப்படி இருந்தால் காரியம் சிக்கலாக முடியும். டீசன்ட் இன்க்யூரபிள் டிசீசஸ், sick with madness, blindness, confusion of heart, not able to enjoy with family. இந்த one thing mentally breakdown பண்ணும்போது இந்த people sometimes suicide பண்ணுவாங்க. டெண்டன்சி. ஏன் டெண்டன்சி வர்றது? அவங்களுக்கு மனதில் கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஈவன் எய்ம்ஸ் மருத்துவமனையில் எம்டி படித்த ஸ்டூடெண்ட்ஸு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சுசைட். என்னடா இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணவங்க, இவ்வளோ எல்லாம் செய்தாலும் தே கமிட் சுசைட். ஏன்ப்பா? காரணம் என்ன? அவங்க மைண்டில் த பவர் ஆஃப் டார்க்னஸ், முன்னோட்டி செல்வதற்கு ஒரு வழி அவங்களுக்கு கிளியர் இல்லை. இது என்னால் முடியாது, அந்த ஒரு டிசிஷனுக்குள்ளே வர்றாங்க. இந்த சுசைட்ஸு, இந்த டெத் பிஃபோர் த டைம், இப்படிலாம் காரியங்கள் யாவும் ஒரு சிம்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாமத்தில்.
verse 32-33. Not able to enjoy with family, household, children, works of hand, கையின் கிரியங்களை நாம் என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஃபேமிலியில் சில்லறனோடு சந்தோஷமாக இருக்க முடியாது. பிளஸிங்னு சொன்னால் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி என்ன பார்க்கலாம், ஒலிவ மறை போல கண்டுகளை போல இருப்பா. பிள்ளைகள் அங்கே தூர் அங்கே ஒன்று, ஒரு அமெரிக்காவில் ஒருத்தன், கனடாவில் ஒருத்தன், வேறு எங்கே ஒரு நீங்கள் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போனால் தெரியும். யார் தான் சொல்லுவார், எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்சு எல்லாம் அவுட் சைடு, அப்பாயும் அம்மாயும் வீட்டில் ஒற்றைக்கு. அவங்க இறந்த போகிறவங்க கூட 3 நாள் ஆயிட்டு, அவங்க இறந்த போகிறவங்க கூட வீடு பூட்ட போகிறதுக்கு கவனிக்க யாரே. பெருமையை பெருத்து பேசுவாங்க. எனக்கு அப்பா, எனக்கு மகனா, அவன் இப்போ யூஎஸ்ஏல போயிட்டு செட்டில் ஆகிட்டான், அவனுக்கு அந்த லட்சம் இந்த லட்சம் அது லட்சம், அவனுக்கு இந்த லட்சம் சம்பளம். சம்பளம் எல்லாம் இஸ் ஓகே, ஆனால் வாட் இஸ் யுவர் பிளஸ்ஸிங்? யூஎஸ்ஏல போனால் இன்னும் கேடு. பேரண்ட்ஸியல் லவ், சில்ட்ரன் பேரண்ட்ஸியல் லவ் ஒன்றுமே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ. 15 வயசு முடிஞ்சா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ காரணம் என்ன? ஒரு ஜாயிண்டாட்டு இருக்க, ஒன்னஸாக இருக்க ஃபேமிலியில் முடியாத ஒரு காரணம். அதுவும் ஒரு சாபத்திலான சிண்டம். ஸோ 48 கண்டினியூஸ் பாவரிட்டி இருக்கிறது ஓகே, பாவரிட்டி இருந்து தான் நாம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் சில ஃபேமிலியில் கண்டினியூஸ் பாவரிட்டி, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். கொஞ்ச நாள், 1 or 2 years இல்லை, ஒரு 10 year 20 year 40 year கண்டினியூஸ் பாவரிட்டியாக இருக்கிறது, அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். தொடக்கம் சிறிதாக இருந்தாலும் முடிவு நல்லா இருக்கும். அவர் உங்களை பாவர்ட்டியிலே வைக்க விரும்பவில்லை, கடன் தொழிலிலே வைக்க விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க நாம் தயாராக இனிஸ்டேட்டு. கர்த்தாவே, இந்த கடன் பரீட்சையா, இல்லைங்க வறுமை தாண்டவம் ஆடுகிறதா, வறுமை பயங்கர இது செய்கிறதா, யூ கம் டு த லார்ட். கர்த்தர் அப்பத்தையும் ரொட்டியும் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். பாவர்ட்டி என்று கொடைய ஒரு சில்ட்ரன் ஆஃப் காடுக்கு பாவர்ட்டி கிடையாது. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு. இந்த பட்டினி பாவர்ட்டி முதல்ல கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் இஸ் நாட் அ கண்டினியூஸ்லி அப்படி இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் என்னைச்சிருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்பினா யூ வில் கெட் இட். Verse 50 unmerciful treatment from enemies. இப்போ நாம் படிக்கிறோம், சமுதாயத்தை நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? யாரும் சாதகமாக பேசக்கூடாதுங்க. ஆனால் அவர்கள் மத்தியிலும் பகைவர் மத்தியிலும் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு தீங்கு உன்னை அணுகாதே. அப்போ தீங்கு உன்னை அணுகாதுன்னு சொல்லும்போது, அவன் தீங்கு வந்து அவனை கொல்லுறத அடித்து நொறுக்கிறத நம்ம பார்த்துருக்கணும் இல்லை? நோ மெர்சி. ஏன்னா உயிரை நீங்கள் இங்கே சவுத்தில் ரொம்ப கம்மி. நீங்கள் நார்த்தில் போனால் ஒரு பீப் கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு பாக்ஸ்லாம் இருக்குது, அவன் பீஃபை எடுத்து நீக்கினா பரவாயில்ல,
பீஷ்மர் அந்த சுமந்த அவனை அடித்து ஒழித்து அவனை சுட்டுநூறாக்கி அவனை கொலை செய்கிறார்கள். அப்போது நான் நினச்சேன், ஆண்டவரே ஒய் இது ஹேப்பனிங்? இந்த ஜனங்களுக்கு மர்சி இருக்காதா? ஒரு மைண்ட் இருக்காதா? மனுஷனை பசுவை காக்காமல் செய்வாங்க, ஆனால் மனுஷனை அடித்து கொழுகு தராது. அவ்வளோ அறிகிறோம். தட் மீன்ஸ் த அன்மர்சிபிள் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் எனிமீஸ். இந்த சாபத்திடான எழுதிக்குள் இருக்கிறாங்க. அப்போ நினைக்கலாம், ஆண்டவரை ஏன் அடித்து தொங்க விட்டாங்க? அவர் நம்முடைய சாபத்தை மாக்கும்படியாக. therefore பைபிள் சே அவர் நமக்காக சாபமாகி, அவர் நமக்காக சாபமாகி நாம் சாபத்திடான எல்கைகள் இராதபடிக்கு. 55-56 verse 55 and 56. There is no love among the family members, and hate each other, and separation, divorce, etc. ஃபேமிலியில் ஒரு ஒன்னஸ் இருக்காது, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒன்றா கார்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்காது. ஆனால் சத்ரு சண்டை இருக்க விட மாட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளை வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கி ஒய் இட் இஸ் ஹேப்பனிங். அவன் கொஞ்சம் கோபம் திட்டா நீ தணிஞ்சு போயிரு. ஏன்னா சாஸ்தாம் வேலை செய்வதற்கு இடம் கொடுக்காத, சாபத்தீட்டான காரியங்களுக்கு. பட் இதெல்லாம் நம்ம ஆண்டவர் இதெல்லாம் என்ன, நம்முடைய கிறிஸ்டியானிட்டி இப்போ டிவோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, என்னையா உங்கள் கிறிஸ்டியானிட்டியில் எவ்வளவு டிவோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது? காரணம் என்னென்றால், இந்த ஈவன் கிறிஸ்டியன் என்று சொன்னாலும் கூட தே ஆர் அண்டர் த கர்ஸ். ஒரு ஒன்னஸ் கர்த்தர் சொல்கிறார், மனைவியும் கணவனும் ஒன். ஆனால் டிவோர்ஸ் பண்ணும்போது நாம் தேவ பிரமாணத்தை மீறுகிறோம். ஸோ இதெல்லாம் அந்த தேவ பிரமாணத்தை மீறுறதே, பாவம் செய்வதே ஒரு சாபத்தை நாம் இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது, verse 63 and 64, scattering the family members and reducing the family members. இதை நீங்கள் தொடர்ந்து எப்படி புரியுது தெரியல. குடும்பம் ஒன்றாயிரக்காதபடிக்கு சிதறி செல்வது. ரெண்டாவது, குழந்தை முன்னாடியெல்லாம் 7 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை இருக்குது. இப்போ எல்லாம் குறைஞ்சி எங்கே வந்து 2 வந்து நிற்குது. இன்னும் போக போக 1000 பயமாக இருக்குது. ஸோ காரணம் உலக வாழ்க்கையில் சில சொல்லுவாது, ஏன் கல்யாணம் பண்ணணும், ஏன் குழந்தை பிறக்கணும், மோர் எக்ஸ்பென்சிவ். உலகத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்க இது எக்ஸ்பென்சிவ், நம்மளே மேனேஜ் பண்ண முடியல. அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தாட்டெல்லாம் அப்படி. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார், தேவைகளை சந்திப்பார், சாபத்தை நீக்குவார் என்னும் அந்த நம்பிக்கை கிடையாது. தாங்களாக நிறுத்திக் கொள்கிறது. Disturbed life. There is no rest and peace in your life. 65-66. டிஸ்டர்ப்ட் லைஃப் நீங்கள் பாருங்க. டிஸ்டர்ப்ட் லைஃப். சிலவங்க வனாந்தரத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. டியூட்டிக்கு போகிறாங்க, ஒருத்தர் போகிறாங்க, திரும்ப வரமாட்டாங்க. அது ஒரு ரீசன், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் காரணம் என்னவென்றால் அவர்கள் சாபத்தீடான நிலையிலே இருக்கிறார்கள்.
பிள்ளைகள் எப்பவும் பிதாவிட்டு போகணும் இல்லையா? கெட்ட குமாரும் பிதாவிட்டு போகிறான். ஆனால் சிலர் வராமலே போயிடுவாங்க. ஃபாரினில் போயிட்டு பிள்ளைகளெல்லாம் ஈவன் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணாலே பார்க்காத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் இதுவும் ஒரு சிம்டம் தான். இது நான் சொல்லவில்லை, ஆவியாளர் மூலமாக மோசையின் மூலமாக ஜனங்களுக்கு நீங்கள் இதை ஏன் சொல்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வரும் என்றால் யூ டர்ன் டுவர்ட் த பிளஸிங். நீ இதிலே ஆகிட்டு இருக்காத. இந்த சிம்டம் உனக்கு இருந்தால் வி கெட் ட்ரீட்டட். ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணுமா? ஆவிக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இதுக்கு சாமம் தீர்வுனா ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் முடியாது, ஆவிக்குரிய ட்ரீட்மெண்ட் தான் தேவை. ஆவிக்குரிய ட்ரீட்மெண்ட்டில் என்ன? கிளீன்சிங் த ஸ்பிரிட், रिन्यूइंग द स्पिरिट, ट्रांसफॉर्मेशन लाइफ में लाइफ தேவையாக இருக்கிறது. ரெஸ்ட் அண்ட் பீஸ் இன் யுவர் லைஃப் மஸ்ட் மோர் டிஸ்டர்ப்டு லைஃப் வித் பாண்டேஜஸ். கட்டுகள்னால பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது இதை பிளஸ்ஸிங்கை சிம்டமாக பிளஸ்ஸிங்கை பற்றி நீங்கள் நான் சொல்லாமல் தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஆப்போசிட் டு த பிளஸ்ஸிங். இது நான் சில ஃபேமிலியில் நல்ல கிறிஸ்துக்கள் வருவாங்க, கொஞ்சம் விடுதலை எடுப்பாங்க, ஆனால் திரும்பவும் விழுந்துடுவாங்க. இது என்னடா? போவாங்க, நல்ல ஆவிக்குரிய ஜபிப்பாங்க, நல்ல ஒரு விடுதலை பெறுவாங்க. கொஞ்சம் நாள் போக 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 ஆவியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் அவங்க திரும்பவும் சாபத்துக்குள் விழுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. வேதம் சொல்கிறது, உங்கள் ஆசீர்வாதத்தை நான் சாபமாக மாற்றுவேன். ஏன் மாற்றுவேன் என்றால், நீ சாபத்திடான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறாய், செயல்பட்டு கொண்டிருக்கிறாய், அதே செயல்பட உன்னை ஒப்பு கொடுக்கிறாய். ஸோ பொதுவாக நான் ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இதை சொல்லி எஃப்எம்இன்னு சொல்லுவோம். எஃப்எம்இ ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணாலோ அல்லது ஒரு கம்பனண்ட் பண்ணிட்டாலோ இதுக்கு ஃபெயிலியர் மூடுவை டெஸ்ட் பண்ணுவோம். இந்த கம்பனண்ட்ஸு அல்லது எவ்விதமாக ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறன்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சம்டைம் ஃபெயிலியர் மூடு ஆக உண்டு. காரணம் என்ன? நம்ம எங்களுக்கு ப்ரொசீஜர் உண்டு. ஒன்ஸ் பிஃபோர் சப்ளைங் டு த கம்போனன்ட்ஸ் you must fill FMEA and make approval from the high authority. என்ன சொன்னால், நீங்கள் ஃபெயிலியர் மூடு காரியங்களை நீங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை செய்து அதை செக் பண்ணி ஓகே பண்ணி தான் என்ன செய்யணும். நீங்கள் இந்த 2 வீலர் இருக்குது, 4 வீலர் இருக்குது, அவங்க பிஃபோர் சென்டிங் த மார்க்கெட்டு அவங்க 43 டெஸ்ட் பண்ணுறாங்க. இது என்னடா டெஸ்ட்? சும்மா ஸ்டார்ட் பண்ண போதாது, அவங்க நிறைய டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது. இதில் ஃபெயிலியர் ஆகுதா, மழையில் ஃபெயிலியர் ஆகுதா, வெயிலில் ஃபெயிலியர் ஆகுதா, டஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகுதா, தண்ணீரில் ஃபெயிலியர் ஆகுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது செல்ஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் உங்களையே சோதித்து அறியுங்கள், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து அறிந்து செயல்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஏதோ அவருக்கு நேரம் இல்லாமல் சொல்லலை, நேரம் போகாமல் சொல்லலை. அவர் சீரியஸாக ஒரு ஆவிக்குரிய கவுன்சிலை கொடுக்குறார். எக்ஸாமின் இவன் ஹோலி கம்யூனியன் கூட நீ தன்னை எக்ஸாம் பண்ணாதபடிக்கு டோன்ட் என்டர் த ஹோலி கம்யூனியன். புரிஞ்சுதா? என்டர் பண்ணால்
ஃபார் யூ இஸ் த ப்ராப்ளம். கர்த்தருக்கு யாதொரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ கர்த்தருடைய ப்ராப்ளமா நம்ம ப்ராப்ளமா? நம்முடைய ப்ராப்ளம். ஜஸ்ட் கோ டு தி ஜெனிசிஸ் சாப்டர் 3 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 3:17, 5:24. இங்கே 2 கேரக்டர் வராங்க. ஆதாம் உடைய வீழ்ச்சி, ஏனோக்குடைய சக்ஸஸ். ஏனோக்குடைய சக்ஸஸ், ஆதாமுடைய வீழ்ச்சி, இதை சொல்லப்படுகிறது. ஏனோக்கு அவன் விசுவாசத்திலே கர்த்தரோடு நடந்தான் என்று சொல்கிறது. கர்த்தரோடு நடந்தான். அது டச். ஆனால் ஆதாமோ கர்த்தரோடு நடந்தானா? அவன் சாத்தானோடு நடந்தான். அவன் சொல்லியதை கேட்டுட்டு, பொண்டாட்டி சொல்லியதை கேட்டுட்டு அப்படியே நடந்தான். அப்படி இல்லாதபடிக்கு நான் கொஞ்சம் இதை பாயிண்டாக சொல்கிறதுனால தான் போனாங்க. ஸோ நாட் ஒபேயிங் த வேர்ட் ஆஃப் காட், thus we breaking the law of life and blessing. ஜீவனுக்குரிய பிரமாணத்தை உடைக்கிறவராக இருக்கிறோம். அண்டு ஆசீர்வாதத்தின் பிரமாணத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறோம். இது ரொம்ப கஷ்டமா? அப்போ ஒபே த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி 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 எசென்சியல். பவுலை பற்றி பேசும்போது அவர் ஃபேமிலியை பற்றி சொல்லுகிறார். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். சும்மா கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கணவனும் ஒவியும் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லலை, மட்டும் சொல்லலை, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், 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 கீழ்ப்படியுங்கள். உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் சொன்னார்? இவருக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு தெரியாதா? there is some purpose. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் we are breaking the law of life. நாம் ஜீவனுக்குரிய பிரமாணத்தை உடைக்கிறோம். பிரமாணத்தை உடைச்சிட்டு ஆண்டவரே நீ திரும்பவும் அந்த பிரமாணத்தில் கர்த்தர் மன்னித்து மனம் திரும்ப வச்சு திரும்பவும் அந்த பிரமாணத்துக்குள் வந்தால் தான் என்ன சுண்டு விடுதலை உண்டு. அந்த ஐடியல் வர்ஷிப், இது எல்லாருக்கும் தெரியும் இல்லை? நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். why God said this commandment? விக்கிரகாராதனை பாவம் தெரியும். ஏன் நல்ல பாவம் ஆச்சு? ஒரு ஹிந்து சொல்ல உங்கள் ஆண்டவர் பயங்கர ஆள், அவர் இது காட் ஆஃப் ஜெல்லஸ்ன்னு சொல்லியிருக்கல, அதோபடியே நடக்குன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை. நீங்கள் இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் காட் நீங்கள் வேறு ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருவீர்கள் என்றால் அது அவங்களுக்கு விக்கிரம். அந்த விக்கிரகத்தில் ஈவில் ஸ்பிரிட் ஈஸியாக என்டர் ஆகும். நான் இதை ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். நான் ஒரு 20 வருஷம் இருக்கும். தட் டைம் நான் ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஒன் டே ஜாப் போகும்போது பக்கத்து வீட்டுக்கிற ஒரு சர்மா ஃபேமிலி ஒரு பிசார் பிடிச்ச பொம்பளை 7-8 பேரை பிடிச்சா தான் நிற்கும். அதை கூப்பிட்டு கொண்டு வந்து கேட்டில் வந்துட்டாங்க. நானும் டியூட்டிக்கு போக ஆயத்தப்பட்டு இருக்கிறேன், கொண்டு வந்தாச்சு. சரி இருந்தாலும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு உட்கார்ந்து ஃப்ரண்ட் ரூமில், தட் மீன் ஓல்டு ஹவுஸாக இருந்து பழைய வீடு, 3 ரூம் தான் உண்டு. அதில் ஃப்ரண்ட் ரூமில் இருந்தது. அங்கே இருந்துட்டு ஜெபிக்கும்போது ப்ரேயர் பண்ண தொடங்கியாச்சு. அது முடியாது போச்சு. ஸோ 2ஆவது ரூமில் வந்து ஓடி அந்த பொம்பளை வந்தது, அடித்து உடைச்சிட்டு 2ஆவது ரூமுக்குள்ளே போகுது. என்னடா
இப்போ 2 ரூமில் வச்சுருக்கிறோம், 2 ரூமில் போகுது. எனக்கு புரிய மாட்டேன். பிறகு நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நீ ஒரு லாக்கு போட்டுரு பார்ப்போம் போகுதான்னு. சரி லாக்கு போட்டது உட்கார்ந்து வச்சு தேவ கிருபையால் ஆவியை விரட்டி விடுதலை கிடச்சிது. ஓகே, விடுதலை கிடச்சா இல்லை சந்தோஷம் எனக்கு இல்லை. எனக்கிட ரீசன் இஸ் ஒய் த ஸ்பிரிட் பொசஸ்ட் லேடி 2வது ரூமுக்குள்ளே போய் ஒரு அல்மேரா இருந்து அதில் போய் பிடிச்சிட்டு கட்டிட்டு நிற்குது. இழுத்தாலும் வர மாட்டேங்குது. எனக்கு கஷ்டம், வாய் அவள் போயிட்டாங்க. அப்புறம் நான் டியூட்டிக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு நான் சொன்னேன், பை சம்திங் இஸ் ராங் ஹியர், சம்திங் இஸ் ராங் ஹியர், ஃபைண்ட் அவுட். எல்லாம் அல்மாரிக்கு மேலே இருந்த புக்கு அது இது திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி போட்டு என்னதான் இருக்குது, ஒய் திஸ் ஸ்பிரிட் இஸ் அக்கமனி. அப்போது மேலேருந்து க்ளீன் பண்ணும்போது அது முன்னாடின்னு சொன்னால் ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும். நாங்கள் எல்லாம் டோட்டலி மறந்துட்டோம். அவர் எங்கள் சேர்மேன், கம்பெனியில் உள்ள சேர்மேன், தீபாவளிக்கு ஸ்வீட் தரும்போது ஒரு வெள்ளி காசில் ஒரு லக்ஷ்மிகிற ஒரு சொரூபம் உண்டு, அதை வச்சு தந்துருக்கிறாரு. நானும் அது மறந்துட்டேன். அது காலடைவில் போகும்போது அந்த காயின் கீழே விழுந்தது. அப்போ அதை பார்த்தேன், இது காயினா இல்லை வேறு என்னமா. அங்கே ஒரு சொரூபம் இருக்குது, வேறு ரூமில் ஒன்றும் இல்லை, வேறு அல்மாரில் ஒன்றும் இல்லை. அப்போ புரிஞ்சுது, எவரி சொரூபத்திலும் ஸ்பிரிட் வில் அட்ராக்ட், ஈவில் ஸ்பிரிட் அட்ராக்ட் ஆகும். நம்புறீங்களா? இதை ஏன் அட்ராக்ட் ஆகுது? கர்த்தர் சொன்னார், வானத்தில் ஆயிரும் சரி பூமியில் தான் சரி ஒரு விக்கிரத்தையும் உண்டாக்காதப்பா, டோன்ட் மேக் எனி ஐடல்ஸ். அவன் அதை வயலேட் பண்ணதுனால இஸ் த பிரேக் த லா. அந்த எஃபெக்ட் என்ன செய்யுது, ஈவில் ஸ்பிரிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருது, அது போகுது. அப்போ நம்ம இருக்கும்போது போகுது, இதுக்காக இல்லாத நேரத்தில் போகுமா போகாதா? போ. ஸோ வீட்டில் விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த பறவைகளாலும் சரி மிருகங்களாலும் சரி லக்ஷ்மி தான் சரி, பொதுவாக லக்ஷ்மியை நார்த் இந்தியாவில் விட மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸும் லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, whichever are to removed. அப்போது இந்த வசனம் ஐடல் வர்ஷிப்பை பற்றி பேசியிருக்கிறோம். நம்ம உள்ளத்திலும் நிறைய ஐடல் உண்டு. ஃபஸ்ட்டு பிளேஸ் கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு 2வது இடமோ அல்லது 3வது இடமோ கொடுத்தா அது சொல்லுங்கள், அது ஐடல் தான். பொதுவாக நான் சில கம்ப்ளைண்ட் கேட்டேன், புதிய பிகினர்ஸை பற்றி பேசுகிறேன், முதிர்ந்தவர்களை பற்றி பேசலை. அவர் என்ன மாமா வந்துட்டாங்க மாமி வந்துட்டாங்க, எங்கே சண்டே ஆராதனைக்கு வருது, ஆண்டவர் தொழுது கொள்வது, அவரும் வந்துட்டாங்க இவரும் வந்துட்டாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு படிக்க டியூஷன் என்ன பயங்கர பிரமாதம். யார் ஆண்டவரை விடையும் இந்த டியூஷன்லாம் கிடைக்க தான் புத்தி. கர்த்தர் சொல்லுகிறார், நானே புத்தி, ஐ ஆம் த அண்டர்ஸ்டாண்டிங், நானே விஸ்டம். அதை படித்து விட்டுட்டு நீ வேறு எங்கேயும் அதுக்கு நீ முதல் ஸ்தானம் கொடுப்பா இருந்தால் அதுவும் என்னது இது ஓகே, அது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷனாக தெரிந்தாலும் கூட அது தவறு. uh, 47 and 48, 47, 48.
இதை சுருக்கமாக சொன்னால், நாட் சர்விங் த லார்ட் வித் ஜாய்ஃபுல்னஸ் அண்ட் கிளாட்னஸ் ஆஃப் ஹார்ட். கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது அது ஜாய்ஃபுல்லாக செய்யணுமா, கிளாட்னஸாக செய்யணுமா இன் அவர் ஹார்ட். இது செய்யாட்டா எப்படி நீங்கள் சொல்லி எங்கே போவீங்க? சாபத்தீடான விவஸ்தைக்கு நேராக நீங்கள் இருக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் நிற்காது. நான் கர்த்தரை ஆராய்த்தால் சந்தோஷத்தோடு புது பலத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வரணும். இது ப்ராக்டிக்கலி கஷ்டம்தான், ஆனால் காட் எக்ஸ்பெக்ட், தேவட பிரசன்னத்திற்கு தேவை. நான் மோசே கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியவில்லை. இவ்வளோ பெரிய மனுஷன் கர்த்தரோடு பார்த்தவர், அவருக்கு கானான் தேசத்துக்கு போக முடியவில்லை. ஏன்? காரணம் என்ன? கீழ்ப்படியாமல் சிம்பிளாட்டு நம்ம சொல்லிட்டோம். தட் ரைட். ஆனால் அவர் கீழ்ப்படியாத மனுஷன் தானே. ஃபஸ்ட்டு கீழ்ப்படிந்தார். என்ன சொன்னார்? கண்ணை எடுத்து எழுதிட்டு தண்ணி புறப்பட்டு வந்து கீழ்ப்படிந்தாரா இல்லையா? சரி, ரெண்டாவது பேசுன்னு சொன்னாது. ஏன் செய்யாமல் போனது? நீங்கள் அந்த போர்ஷனை படிக்கும்போது ஜனங்க இவரு மேலே ரொம்ப என்ன செய்தாங்களா? ரொம்ப பிரச்சனை, கோவப்பட்டாங்க. நீ என்ன கொல்லுவா கொண்டு வந்தீர், மரியோ கொண்டு வந்து இந்த ஜனங்களை பார்த்து உள்ள டென்ஷனில் அங்கே போனார். எங்கே போனார்? தண்ணி எடுக்க போனார். தண்ணி எடுக்கிறது வார்த்தை நேரம் எடுக்கணும், ரைட்? அது ஒழுங்காக கீழ்ப்படிந்த மனுஷன் அதில் அதை சொன்ன வார்த்தையை மறந்துட்டு பழைய வார்த்தையாக ஞாபகம் இருந்து கம்பு கொண்டு அடிக்கிறதா என்னது ஞாபகம் இருந்து அவர் பழைய அந்த இதை ஞாபகத்தில் வச்சு அடிச்சிட்டாரு. ஸோ நாம் என்ன நினைப்போம்? தண்ணி வந்ததா இல்லையா? அவங்க தண்ணி குடித்தாங்களா இல்லையா? மோசம் என்ன தப்பு பண்ணா? ஐயோ, மோசம் சொல்லிட்டாரு. அதை சொல்லும்போது எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. நீயோ இங்கேருந்து கானான் தேசத்தை பாரு, ஆனால் நீ அதில் பிரவேசிக்க முடியாது. இதில் அவன் கீழ்ப்படியாமல் போனான் என்று சொல்வதை காட்டிலும் he entered the presence with more people pressure, tension. அவனுடைய ஒரு மனநிலை, ஒரு ஜாய்ஃபுல்லாடு, ஒரு சந்தோஷத்தோடு அவன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. ஸோ ஆராதனைக்கு போகும்போது என்ன கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? எங்கே 2-3 பேர் என்ற நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே மத்தியில் நான் இருக்கிறேன். இப்போ கர்த்தர் இப்போ பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? சொல்லுங்கள். மோசையை பார்த்தாரா பார்க்கலையா? மோசே ஜனங்கள் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் பார்த்தார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு தேசத்துக்குள்ளே போய் சொல்ல வேண்டிய அந்த மனுஷனுக்கே முடியாமல் போயிட்டு இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் முடியுமா? ஸோ தேர்ஃபோர் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெரேமியாலும் சேம் வேர்டு பார்க்குறோம். சர்வ் த லார்ட் மீன்னு குஷி சந்தோஷப்பட்டு செய். கர்த்தரை ஆராதிக்கணுமா, கர்த்தரை கொடுக்கணுமா, ஜெபிக்கணுமா, நீதியின் கிரிகளை செய்யுமா, யூ டூ வில்ஃபுல்லி. அது இந்த பில்னஸ் இல்லை, ஒரு ஏனோ தானம் கடமைக்காக செய்கிறது, அது ஆசீர்வாதத்தின் சிம்டமாக தெரியல. சிம்டம் ஆசீர்வாத சிம்டமா? இல்லை. நாங்கள் 10 வருஷமாக 20 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எவரி வர்ஷிப்
இட்ஸ் a மேட்டர் where the Lord is dealing with you. பிரபு எவரி வர்ஷிப்பிலும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இடப்படுகிற என்பதை மறக்கக்கூடாது. அப்போ இதில் நான் முன்னாடி எல்லாம் இது என்ன இப்படி சொல்லியிருக்கேன். ஜனங்க கஷ்டப்பட்டு வராங்க, வந்து சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் வசனம் சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களோ உன்னுடைய கவலையோ எல்லாம் தீர்க்கிறது தான் தேவனுடைய சமூகம். ஆமாம், இன்னும் எனக்கு பிரச்சனைகளை தீர்ப்பார், என்னுடைய சமாதான குறைவை நீப்பார். நீங்கள் துக்கமான காரியம் நடந்தாலும் சந்தோஷமான காரியங்களை நினைக்கணுமா? மோசே தெரிய தவறு இது. அவன் துக்கமான எல்லா நெருக்கத்தில் அவன் போனான். ஆண்டவர் அவர் கொஞ்சம் நினச்சா, இந்த வார்த்தை நேரமாக சொன்ன வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியாதபடிக்கு அவன் தண்ணீர் கொடுத்ததான், தண்ணீர் வந்தது தான். ஆனால் he break the law of blessing. அந்த blessing ஜனங்களுக்குள்ள blessing கிடையாது, அவருக்குரிய blessing. இப்போ ஆராதனை செய்யும்போது தனிப்பட்ட முறையில் வருகிறீர்கள், தனிப்பட்ட முறையிலே கர்த்தரை சந்திக்கிறீர்கள், அவரோடு ஜெபிக்கிறீர்கள், தனிப்பட்ட முறையிலே ஆராதனை இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. This is a possibility of people fall FMA பற்றி சொன்னேன். ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இந்த ஒரு வேணும் நமக்கு. எஃபெக்ட் அனாலிசிஸ் தேவையாக இருக்கிறது, எல்லா கிறிஸ்டியனுக்கும் தேவையாக இருக்கிறது. நான் இன்று தேவ சமூகத்தில் செல்கிறேன். I am worshiping the Lord very seriously, fearfully, in holiness. சந்தோஷத்தோடு ஜாய்ஃபுல்லி அவருடைய சமூகத்திலே சேர வேண்டும். Galatians chapter 1, 8 and 9. But though we are an angel from heaven, preach any other gospel unto you than that which we have preached unto you, letting you be cursed. தமிழில் கலாத்தியர் 1, 8, 9. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இதை பற்றி ஊழியர்களோடு சொன்னால் ரொம்ப கஷ்டம், ட்ரினிட்டி பீப்புள் சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, whatever we preach is must be very truthful. யாதொரு காஸ்பலாக இருந்தாலும் கிளியராக பேசு, அது கிளியராக விசுவாசி, கிளியராக பேசு, கிளியராக விசுவாசி. வேறு யாராவது வேறு எங்கேயும் அங்கிட்டு வந்து அவன் இப்படி போயிட்டான், இவன் இப்படி செய்துட்டான், அவன் அப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான், அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது என்று நினச்சேன்னு சொன்னால் உண்மையான காஸ்பலை விட்டுட்டு இன்னொரு காஸ்பலுக்கு நேராக மனதை திருத்தினால் ப்ரீச் பண்ணவனும் சாபத்தில் இருக்கிறான், கேட்குறவனும் சாபத்துக்குள் ஆகிறதற்கு எல்லா வழிகளும் இருக்கிறது. நம்புறீங்களா? இருக்கு. என்ன பிரதர் எப்படி பேசுகிறீங்க? வசனம் சொல்லுதையா, அவன் சபிக்க அக்கர்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. லெட்டிங் பி அக்கர்ஸ். அவனுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு வழியே இல்லை. ஓ அப்படின்னா சீரியஸ் தானே இல்லையா? நீங்களும் சுவிசேஷம் சொல்லுங்களே இல்லையா? இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம், பார்த்து தான் சொல்லுவாங்களா? எவரி பிலீவரும் சுவிசேஷர்கள். புரிஞ்சா? போதகர் இல்லை, பாஸ்டர் இல்லை, சுவிசேஷர்கள் என்பது நம்பிக்கை வேண்டும். எவரி பிலீவர் யார் யார் சொல்லுங்கள், யார்? சுவிசேஷர், குட் நியூஸை சொல்லுகிறவர்கள்.
நீங்கள் உலகத்துக்கு சாட்சியாகிறீங்கன்னு சொன்னாரே இல்லையா? பாஸ்டர் யார் சொன்னார்? சொல்லுங்கள். விசுவாசிகளே சொன்னார். அப்போது நீங்களும் சுவிசேஷம் மறைந்தோ மறைமுகமாகவோ உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவோ சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் அதை சரியாக சொல்ல வேண்டும். மாதிரியோடு சொல்லும்போது, அப்படி மாதிரியோடு செல்லாமல் நாம் இருந்தோம் என்றாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. ஓகே, ஒன் மோர் திங் ஒன்று இருக்குது. அது ரொம்ப சீரியஸ். அது 1 Corinthians chapter 16 verse 22. 1 கொரிந்தியர் 16:22. If any man love not the Lord Jesus Christ, let him be anathema maranatha. சொல்லப்பட்ட தமிழில் அது சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்டவனா? அது ஏன் சபிக்கப்பட்டவன்? கிறிஸ்துவே ஆசீர்வாதம். அவன் அவரை நீ அன்பு கூறாதபடிக்கு, அவரிடத்தில் செலுத்தாதபடிக்கு வேற எதிலாவது நீ அன்பு செலுத்தினால் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. நாம் அன்போடு மட்டுமே கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். விசுவாசத்தோடும் அன்போடும் மட்டுமே நாம் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். நம்முடைய அன்பு குறையும் போது நேச்சுரலி நாம் ஆசீர்வாதத்தின் விட்டு வெளியே செல்கிறோம். என்னையா இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்போது சாபத்தில் விழுவதற்கு காரணம் ஆண்டவரா நாமவா ஆண்டவரா? பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் பாருங்க. God has called you to have the fellowship with Jesus Christ. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாரு. இட்ஸ் a great blessing. அந்த அன்பை முறித்து விட்டு வேற எங்கேயும் ஓடுறேன்னா அவனுக்கு ஆசீர்வாதமே இருக்கவும் முடியாது. அவன் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எதே இருப்பான்? சாபத்தையே தெரிந்து கொள்வான். அதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். சாபம் போய் எப்படி போய் அப்படின்னு சொல்லலை. அப்படி செயல்பாட்டை செய்கிறவன் சபைகளை தொட்டுலா ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பிலாங் டு மீ. அதாவது முதல் அன்பு கர்த்தருடையது. நீ ஆதி அன்பை விட்டு விட்டாய். உன்னிடத்தில் சில குறைகள் உண்டு. அதை என்ன செய்யுது? கரெக்ட் இட். இல்லாட்டு பல பல காரியங்கள் இருக்குது. கர்த்தர் சாவப்படல. நீ கர்த்தரோடு அன்பு செலுத்த மறுத்து விட்டால் நீ ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தையே தெரிந்து கொள்வாய். The blessing from our Lord Jesus Christ alone. அவரே ஜீவனாக இருக்கிறார். அவரே சத்தியமாக இருக்கிறார். அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அதை விட்டு நாம் தூரம் போனால், வெளிச்சத்தை விட்டு ஒருவன் தூரம் போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இருளாக இருக்கும். தட்ஸ் ஆல். நோ கூடுதலான வியாக்கியானங்கள் அதுக்கு தேவையில்லை. ஆக இயேசு கிறிஸ்து மேடத்து அன்பு செலுத்தினேன். ஜீசஸ் ஒன்லி ஓ ஒன்லி ஏ ஒன்லி ஏசாரா சொல்ல. நீ என்னவும் சொல்லிட்டு போ. பட் ஐ லவ் ஜீசஸ். என்ன சொல்லுவாங்க அப்படி. நாங்கள்லாம் கேட்டிருக்கோம், நீங்களாம் கேட்டிருப்பீங்க. இது ஜீசஸ் ஒன்லி குரூப்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் ஒன்லி குரூப் இல்லை, ஆசீர்வாதத்தை விரும்புகிற குரூப்பு. அவன் சாபத்தை விரும்புகிற கூட்டம் அல்ல, ஆசீர்வாதத்தை விரும்புகிற கூட்டம். ஓகே, இன்னும்
டைம் இருக்கா? 10 மினிட். நான் இது சாபத்துக்குள்ளாக எப்படி ஜனங்கள் விழுகிறாங்க உள்ள ஒரு காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். 6வது மெயின் பாயிண்ட்டு, நாட் ஹானரிங் த லார்ட் காட் ஆல்மைட்டி. அதாவது ரோமர் 1:21 இதை உதாரணம் பார்க்கலாம். ரோமர் சாப்டர் 1:21. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அவர் கர்த்தரை அறிந்தும் அவர் தேவனென்று மகிமைப்படுத்தாதபடிக்கு சிந்தனையில் என்ன செய்தார்கள்? பிறகு என்னாச்சு? உணர்வில்லாத இருதயம். அப்போ நான் கர்த்தரை கனப்படுத்தும் போது வெளிச்சம் கிடைக்குமே தவிர இருள் கிடைக்காது. கர்த்தரை தெரியும், ஆனால் எதுக்கிட்ட அங்கே போய் சோத்திரம் சொல்லணும் இல்லையா? சம்டைம் அந்த நார்மல் பீப்புளை போய் பார்த்தா அவங்க ரொம்ப கடனாக இருப்பாங்க. வாயை ஓப்பன் பண்ணுங்கடான்னு சொன்னால் கையும் பிடிச்சிடுவாங்க, வாயும் கட்டிடுவாங்க. அது யாருடா? அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு போனால் கையும் வாயும் கட்டுனது யாருடான்னு கேட்டேன். We give thanksgiving. அவன் நீ கர்த்தரை அறிந்தும் கைகளை உயர்த்தியோ நீ கர்த்தருக்கு அவருக்குரிய இங்கே சொல்ல அவருக்குரிய கனத்தை தேங்க்ஸ்கிவிங். அவருக்குரிய தேங்க்ஸ்கிவிங் என்ன? நீங்கள் யாத்திரை செல்லும்போது ஏதாவது ஏதாவது சப்போர்ட் பண்ணால் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுவோம். புறப்பட்டால் யார் செய்தாங்க என்ன செய்தோம் ஒன்றும் தெரியாது. தட் இஸ் ஹேபிச்சுவலாக தேங்க்விங் அல்ல. பைபிள் சே அவரை அறிந்து அவருக்குரிய கனத்தை செலுத்துங்கள். ஆமாம், அவருக்குரிய கனம். அவருடைய கனம் இதால் ஆன்மட்டி பரிசுத்தர். அவருடைய சமூகத்தில் அதற்கேற்ற தேங்க்ஸ்கிவிங் தேவை. ஓகே, புரியுதா? அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன நடக்குது? பொல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த இருள் எங்காச்சு? நீங்கள் அவர்கிட்ட உண்மையாக நீ சேரவில்லை. சும்மா வாயால் இந்த ஜனங்கள் என்னை வாயினாலே சேருகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. அப்படியானால் they are not closer to the Lord, they are away from the Lord. அப்படிப்பட்ட எண்ணங்களை ரோமர் சபைக்கு அப்போவுமே பவுல் அப்போ சொல்கிறார். நீங்கள் எல்லாம் படித்தவங்க தான், தெரியுதான், எல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஆனாலும் செய்வதில்லை. உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, தெரியும். தெரிந்தும் அவருக்குரிய கனத்தை நீங்கள் கொடுக்காமல் போய்விட்டாலும் சொல்லி டார்க்கஸ்ட் ஏஜிலே நாம் கடந்து சொல்லுவோம். இது யார் சொல்ல? இது யார் செய்தது? பவுலோசரா? பவுல் அப்போஸ்தலரா? அவருடைய மனதை இருளாக தட்டி வச்ச யாரு? கர்த்தர். வேதாந்த 2 இடத்தை நான் கவனித்திருக்கிறேன். கர்த்தர் தாமே அவங்க தேவ சமூகத்தை விட்டு தள்ளுகிறார். ஒன்று காரியம் இது. இன்னொன்று கருத்தை இன்னொரு இடத்துல சொல்கிறேன். அது 2 தெசலோனிக்கேயர் நினைக்கிறேன். They are not received the love of truth. God himself submit them unto the spirit of confusion. வஞ்சகத்தின் ஆவிக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாரா? யார் ஒப்பு கொடுத்தது? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் தேவன் அவர்களை கேடான ஒப்பு கொடுத்தார். ஓஹோ, ஆண்டவர் இப்படியும் செய்வாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஏன் செய்வார்? நான் அன்பு செலுத்த வந்துட்டு
உன் அன்பு வேற எங்கேயோ, சத்தியத்தின் மேலே வேற எங்கேயோ, அதுவும் ஓகே, இதுவும் ஓகே. அப்படி இருந்தால் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போமே. கொஞ்ச நாள் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்ப்போமே. அவர் என்னதான் சொல்லுங்கன்னு போவாங்க. போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டி விட்டது யாரு? யாரு? கர்த்தர். ஏன் மாட்டி விட்டாரு? உனக்கு இவ்வளோ சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு, நீ சத்தியத்தை விசுவாசிக்கிறாய், நீ கை கொண்டா ஒத்துக்கொள்கிறாய், ஓகே. ஆனால் யூ ஹாவ் நாட் ரிசீவ் த லவ் ஆஃப் ட்ரூத். அந்த சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை என்ன செய்த? அங்கீகரிக்கவில்லை. ஆங்கில பைபிளில் தே நாட் ரிசீவ்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட் ரிசீவ்டு. அப்போ கேட்டிருக்கலாம், ஆமான்னு ஒத்துக்கொண்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பஞ்சாபில் பார்த்துருக்கிறேன், இயேசு ஞானஸ்தானம், ஆமாம் இது உண்மைதான், எனக்கு ஞானஸ்தானம் வேணும். ஏன் வேணும்னு கேட்பேன். நான் இப்போது கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறது கிடையாது. முன்னாடி கொடுத்தேன். காரணம்னா அவங்க வருவாங்க, ஆமாம் என்ன உத்தேசத்தில் வராங்கன்னு தெரியல, சரி ஆமாம் இது உண்மைதான் சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. பிறகு அங்கே போன பிறகு அங்கே பார்த்து இங்கே பார்த்து அதுவும் ஓகே இதுவும் ஓகே. அப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன? ஒரு சீரியஸ்னஸ், ஒரு லவ், அன்பில் மட்டுமே இணைந்து இருக்க முடியும். அப்படி அன்பு இல்லாவிட்டா நீ எங்கே போவப்பா? ஆண்டவர், யூ ஆர் நாட் ஃபிட் டு ஜாயின் வித் மீ, நீ என்னோடு இணைந்திருக்கு உனக்கு தகுதியே இல்லைப்பா. பவுல் இன்னும் அழகாக சொல்கிறாரு, ஒருவன் விசுவாசத்தினால கிறிஸ்துவை இருதயத்திலே கொண்டீர்களே. அவர் வாசம் செய்யணும்னு சொன்னால் விசுவாசம் உனக்கு தேவை, வேற யாருக்கும் விசுவாசம் காரியம் இல்லை, ஃபார் யூ. இதெல்லாம் இப்படி இருக்குதா? ஆமாம் இப்படி தான் இருக்குது. இப்படி சொல்ல ஜனங்க என்ன செய்யணும்னா ஆசீர்வாதத்துண்டு தேர் ஃபாலன் அண்ட் த கர்சபிள் ஏரியா. ஆஃபரிங் பற்றி நமக்கு தெரியும். ஹலோ, மல்கியாவில் தெரியும்ல எல்லாருக்கும் தெரியணும். மல்கியா 3:8-9. அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது 9th, you are cursed with a curse, for ye have robbed me, even this whole nation. இதை புரிந்து கொள்வது கஷ்டம்தானா? இப்போல்லாம் தசமபாகம் கூடாதுன்னு பயங்கர பிரச்சாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் கொடுக்குறதோ கொடுக்கலையோ மற்றபடி நான் பேசவில்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, he will be in curse, அவன் சாபத்துக்குள் இருப்பான். அது காணிக்கை கொடுத்ததுனால மட்டும். நீங்கள் அந்த சாப்டர் 2nd chapter 3rd chapter படிக்கும்போது அங்கே காணிக்கையிலே கர்த்தர் கனத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ எல்லாம் செய்யும்போது, இப்போ எல்லாம் இந்த பலிகள் ஒன்றும் இல்லை. ஆசாரியன் கண் அடிப்பான், டேய் எப்படி கால் உடஞ்சாலும் சரி, வியாதி உள்ளாலும் சரி, பலியிடுப்பா, போ 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 போ. அதை கர்த்தர் கண்டிக்கிறார். அப்போ சொல்லுவார், உன் எஜமானுக்கு இதை செய்தால் அவன் ஏற்றுக்கொள்வானோ? நான் பிதாவானால் என்னுடைய பிதாவின் கனம் எங்கே? அப்படி எதிர்பார்க்கிறார். காட் வாண்ட் ஹானர். ஆஃபரிங்கில் கர்த்தர் தன்னுடைய கனத்தை எதிர்பார்க்கிறார், அன்பையும் கனத்தையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கிறார். அது இல்லாதபடியே ஆஃபரிங் கொடுத்துட்டும் பிரயோஜனம் இல்லை. இல்லை 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 நான் இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன், கர்த்தர் நீ எப்படி கொடுத்தான்னு உனக்கு தெரியும் இல்லையா? நான் எப்படி கொடுத்தேன்னு சொல்லி அது எனக்கே தெரியும். ஐயோ இப்படி இருக்கா? அங்கே
நீ கொடுக்காதனால சபிக்கப்பட்டோன்னா யூ லாஸ் த பிளஸ்ஸிங். பைபிள் சே யூ லாஸ் த லா ஆஃப் பிளஸ்ஸிங். நீ நீ ஏன் சபிக்கப்பட்டவன்னு சொல்லியிருக்கிறான்? இஸ் ஆப்சண்ட் ஆஃப் காட் பிளஸ்ஸிங். அது வேர்டு மீனிங் எடுக்கக்கூடாது. அவர் கொடுக்காதனால ஆண்டவர் சாபம் போட்டுட்டாருன்னு சொல்லுவார். அப்படின்னு கிடையாது. அப்படி டோன்ட் இன்டர்பிரட் திஸ் வேர்டு. அவன் ஆசீர்வாதத்தாகிய கிறிஸ்துவை கனப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அவருக்கு நியாயத்தை செய்யவும் அவன் தவறிவிட்டான். ஆகையால் அவன் சாபத்திடான காரியத்தை தெரிந்து கொண்டான். சாபத்திடான காரியத்தை தெரிந்து கொண்டான். ஓகே, அப்போது ஆண்டவர் காரணமா நம்ம காரணமா? நாம காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தா கொஞ்சம் புரியும். மற்றபடினா இது என்ன இல்லை இருக்குது. மற்றவன் சொல்லுவான், இங்கே பார்த்தியா இது புதிய ஏற்பாட்டில் காலத்துக்கு கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது, அப்படியாக இப்படியாக அதெல்லாம் சொல்லி எடுத்து உன்னை எப்படியாவது கொடுக்க முடியாதபடிக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே யூ லீவ். நீ கத்தரை எதுக்கு கனம்பட்டுண்ட? வசனம் சொல்லுது, உன் விளைவினாலும் உன் விளைவு முதற்பொருளாலும் கத்தருக்கு என்ன செய் கனம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. காணிக்க கொடுக்கறது பொருள் காசு இந்த மேட்டரில் வருமே தவிர அங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் த ஹானர் த லார்ட். ஆசாரியர்கள் அந்த காணிக்கையில் அடைஞ்சிருக்கிற தேவ அன்பையும் நியாயத்தையும் புறக்கணித்து விட்டு நீ எப்படியா நீ தாய் தப்புனை கவனிக்காட்டும் பரவாயில்ல, கொஞ்சம் காணியை கொண்டு கொடுத்துட்டு யூ ஆர் வில் பி ஓகே. நான் உனக்கு எஸ்கேப் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும் கொடுக்காத. ஜஸ்ட் யூ ஹானர் மை லார்ட். கையின் பிரயாசத்தை எனக்கு ஆசி தந்தார். அது முதல் பலனை தேவ சமூகத்தை கொடுக்கணும். இதுதான் ஹானர் என்ற நிலை. நம்ம மனதை பார்த்தா தான் தெரியும். மனதை பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் மனதை பார்க்குறதா இல்லையா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மலாக்கி 2:2. O ye priests, this commandment is for you. If ye will not hear and if ye will not lay it to the heart, you give glory unto my name, said the Lord of hosts. I will even send a curse upon you, and I will curse your blessing. Yeah, I have cursed them already, because you do not lay it to heart. இதை தமிழில் மல்கியா 2:2. ஓஹோ, யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். யான் சபித்தார்? அவருக்கு கனத்தை கொடுக்காதனால. ஸோ தேவட சமூகத்து வரும்போது, குறிப்பாக ஆராதிக்கும்போது, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவ்வளோ தேவையில்லை. பட் இருந்தாலும் ஆராதனை வேளையில் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வர்ஷிப் த லார்ட். இப்போ வர்ஷிப் த லார்டுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செய்கிறாங்க. ஆனால் எந்த வர்ஷிப் அது கர்த்தருக்கு கனத்தை குளோரி மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? தட் இஸ் நம்பர் 1. அது இல்லாமல் பட்சத்தில் என்ன, யாரு காசு சபத்தை கொடுக்குறாரு?
இது நார்மலி பிரீச்சர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. காரணம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு பலக சாபத்தை தெரிந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஃபெயிலியர் மோடு அனர்ஜிஸில் இது சொல்லி ஆகணும் இல்லை? இல்லைங்க என்ன ஓகே இஸ் ஓகே, இது ஆல்சோ ஓகே, இது ஓகே. சில இடங்களில் ஹாலிவுட்டு ஃபேஷனிஸ் வருவாங்க, ஹாஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆராதனைக்கு. இட்ஸ் நாட் கிவ் த ஹானர் டு த லார்ட், இட்ஸ் இன்சல்ட்டிங் காட். ஒரு பைபிள் ஸ்டடியில் இருக்கும்போது டீச்சிங் ஹவு டு வியர் த கார்மெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது ஒரு சகோதரி எங்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்படியா? அப்போ எப்படி போகணும், நாங்கள் எப்படி போகணுன்னு ஒரு கிராஸ் கொஸ்டின் வந்தது. அப்படியா? அப்போது என்னடா பதில் சொல்லுது, இவளுக்கு என்ன சொல்கிறதுக்கு? நான் சொன்னேன், பக்கத்து வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நீ அவரை போய் சந்திக்கணும். நீ சந்திக்கும்போது எந்த ட்ரெஸ்ஸு போடியோ அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சபைக்கு வா. ஓஹோ. அப்போ யோசித்தப்பல, ஆமாம், இயேசு கிறிஸ்துவிட்ட போயிட்ட அந்த ஹாஃப் செட்டு, கிளீஞ்ச பேண்ட், இப்போல்லாம் கிளீஞ்ச பேண்ட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இல்லை? என்னெல்லாமோ செய்கிறாங்க, ஓகே. பட்டு மை கன்சர்ன் இஸ் அவங்க என்ன செய்தாலும் நாட் எ மேட்டர் இஸ் ஹவு தேர் ஹானரிங் த லார்ட். இப்போ பிரதான் மந்திரியை நீங்கள் பார்க்க போகணுன்னு சொன்னால் வீட்டில் போட்ட நைட் ட்ரெஸ்ஸோடு போவீங்களா? போனால் சொல்லுங்கள், போனால் கேட்கிற, நீ யார், அவரை சந்திக்க போகிற, கெட் அவுட். You are not fit to see the Prime Minister office. ஏன் சொல்கிறப்பல ஒரு ரீசன் இருக்கா இல்லை? ஒரு அவருக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கனம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு இருக்குது. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிஸ் பொசிஷன். அவன் யாராக இருந்தாது, மோதியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊவர் செய்வோமா இல்லையா? அந்த போஸ்ட்டுக்கு கனத்தை கொடுக்குறோம். இவ்விதமாகவே தேவனுடைய பிரசன்னத்தை ஆராதனை வேளையிலே, பிரசன்ன வேளையிலே நான் கர்த்தருக்கு மகிமை கொடுக்கக்கூடாத தடை பண்ணுகிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாயே? ஜஸ்ட் கேர்ஃபுல். நீ யாராக இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, சீனியர் பாஸ்டர் இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, யூ வில் ஃபாலிங் அன்டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவே ஃப்ரம் த. நீ கத்தரக்கூடிய மகிமை கொடுக்காவிட்டால் நீ எங்கே போகிறோம்? சாபத்திடான எல்கைக்குள் கடந்து சொல்கிறோம். கத்தரை என்னை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லிட்டு யாதொரு காரியம் இல்லை. This will the law will work accordingly, automatically. என்ன? ஓகே. நான் சவுத் கொரியா போகும்போது ஒரு என்ஜினியர், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அவங்க இந்தியன் மெத்தட் வேறு, அவங்க ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அது கன்வேரில் டெஸ்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு, இது வேறு, ஓகே கம்ப்ளைண்ட் வேறு, ஓகே கம்ப்ளைண்ட், அது தானே செய்யுது. தேர் நோ மேன் பவர், ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது தாமே சென்ஸ் பண்ணுது, ஓகே இது குவாலிட்டி ஓகே ஆர் நாட், அது சென்ஸ் பண்ணிவிட்டு ஓகேண்ணா இந்த பக்கம், கெட்டதுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கலி. அங்கே யாரும் ஐயோ இந்த சூப்பர்வைசர் அந்த மேனேஜர், அங்கே ஒரு மேட்டர் இல்லை. த லா இஸ் செட் ஆல்ரெடி, சென்சர் ஆல்ரெடி ஃபிக்ஸு. தேவனுடைய பிரசன்னம் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆல்ரெடி ஃபிக்ஸ். அப்படியானால் எவ்வளோ பயத்தோடு ஆயத்தத்தோடு வரணும் வேண்டாமா? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் பிரவேசிக்கும் போது
அவன் கேஷுவலாக போனால் அவனே செத்துடுவான். தெரியுங்களா எல்லாருக்கும்? ஏன் என்னடா ஒரு பெரிய சீஃப் பிரிஸ்ட்டை கூட அவன் சாக அடிக்கிறாரு. கத்தர் சாக அடிக்கலை. அவன் தேவ சமூகத்திலே கனத்தோடு பயத்தோடு பசுத்தத்தோடு பிரவேசிக்க அவன் மறுத்ததினாலே. சரி, இன்னும் ஒரு 20 minutes 10 minutes. ஓகே, சீக்கிரம். நான் ஜஸ்ட்டு குயிக்காக சொல்லி போகிறேன். பேஜ் 57, ஸ்டாண்டிங் எகென்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். இது எல்லாருக்கும் தெரியும். இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் எகென்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், யூ வில் லூஸ் அவர் பிளஸிங். நாட் ஹானரிங் அவர் பேரண்ட்ஸ். இது எக்ஸோடஸ் புரோவர்ப் 20:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹானரிங் த பேரண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை? ஓகே, நாட் டேக் த டைம். தெரியுமா தெரியாதா? சரி. ட்ரஸ்டிங் இன் மேன். ஒரு மனுஷனின் மேல் நம்பிக்கையாக வைக்கிறது. ஆண்டவர் 2வது ஸ்தானம், மனுஷன்தான் முதல் ஸ்தானம். ஜெரேமியா 17:5. Thus said the Lord, cursed be the man that trust in the man and make flesh his arm. இதில் இந்த கர்ஸ் சப்து யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் இருக்கட்டும், ஏன்டா இது லார்ட் forgive me. Blessed those who are trusting in the Lord. அவன் அந்த ட்ரஸ்ட்டுக்கு பதிலாக யூ ஆர் டைவர்ட்டிங் த ட்ரஸ்ட். மனுஷரோடும் மற்ற காரியங்களோடும் desiring the gold and silver. Deuteronomy 7:26, 25, 26. உபாகமம் 7:25, 26. Desire the gold and silver. இதை பற்றி இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லெல்லாம் போனால் ஒரு சிஸ்டர் கோயிலுக்கு போகிற நிப்பாட்டிட்டாங்க. என்னடா ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டேன். அவர் சொல்லுங்க, எங்கள் வீட்டாள் எங்கள் கட்டுத்தாலியாக என்ன சொல்லுவாங்க, கட்டுத்தாலியை அடகு வச்சுட்டாங்க. அதனால் நான் சர்ச்சைக்கு போகக்கூடாது. அது சொல்கிறதுக்கு நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாட்டம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு தெரிந்தாவோ தெரியாமலோ அவர் டிசைரு, அவர் ஆட்டிடியூட்ஸ், அவர் அப்ரோச்சு எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஹைட் ஐஸ் அண்ட் பூவர். பாவங்களுக்கு அல்லாது இங்கே நம்முடைய சப்போர்ட்டு யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட சப்போர்ட்டு பண்ணக்கூடிய இடத்துல, உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு கண்ணை மறைத்து நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டா யாருக்கு? சின் எகன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட் பற்றி உங்களுக்கு தெரியும். ரிமூவிங் த லேண்ட்மார்க். இதெல்லாம் பைபிளுமே அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சாபத்தீடான காரியத்துக்குள் மீன்ஸ் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை விரும்புகிறோம். திஸில் நாம் இதில் ஃபெயில் ஆகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு இதெல்லாம் சொல்கிறது. Sexual relation with the very close relation mocks the messenger of God, misguiding the blind. ஒரு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நாம் அவங்கள மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வி மஸ்ட் ஹெல்ப் தம். அவங்கள மிஸ்கைட் பண்ணக்கூடாது. இது சொல்லி அவங்க சபிக்கப்பட்டவங்களாம். மோக்ஸ் த மெசேஞ்சர் ஆஃப் காட். தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய ஊழியக்காரில் ஏதோ இனத்தினமாக நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க தப்பு செய்தால் கர்த்தர் கண்டுகொள்வார் இல்லையா? கர்த்தர் தண்டனை கொடுக்கட்டும். யூ ஆர் நாட் கோயிங் டு பி கோயிங் ஹார்ம். யாருன்னு தெரியுமா?
நான் செய்து தாரேன்னு. அப்படி செய்யக்கூடாது. அதே அது ஊழியக்காரின் ஒரு இதில் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிரேஸ்லாம் சொல்லலாம். அதுக்கு விரோதமாக நீ கேள்விப்பட்டா நீ அதுக்கு நீ சாபத்துக்கு உள்ளாக கடந்து வர வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. greedy hearted people always under the curse. அதாவது ரொம்ப இது பண ஆசை, பெண் ஆசை, பொருள் ஆசை, அது இல்லாமல் எனக்கு முடியாதுன்னா அந்த ஒரு நிலையில் உள்ள மென்டாலிட்டி அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை, சாபத்துக்கு நேராக நம்மை கடத்தி செல்கிறது. John chapter 8, யோவான் 8:24 முதல் 27 வசனத்தை படிக்கையில் அவர் அங்கு சொல்லுகிறார், you believe not that I am, that you shall be die in your sin, and disbelieving the deity of Jesus Christ சொல்லலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மகிமையை விசுவாசிப்பதற்கு தவிர்க்கிற ஒரு மனநிலை. அதாவது இயேசு கிறிஸ்து டெய்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னால் தெய்வீகத்தன்மையை, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை மறுக்க நினைக்கிறவன் அவன் ஜீசஸ் ஒன்லி இல்லைல்ல, ஜீசஸ் ஒன்லின்னு சொல்லுகிறது தான் ப்ராப்ளம். இதை நீங்கள் படிக்கும்போது அவனுக்கு நீங்கள் அப்படி விசுவாசிக்காவிட்டால், நானே பிதா என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே சாவிங்கன்னு சொன்னால் இஸ் அண்டர் த பிளஸ்ஸிங் லாக்கு பதிலாக பாவ பிரமாணத்துக்குள் மீண்டும் தள்ளப்படுகிறார்கள். நம்புறீங்களா? அதை இந்த வார்த்தையை படித்த பிறகு ஜனங்கள் டிஃப்ரென்ஸ் மேலே படிக்க மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு படித்தாலும் கூட அதை ஒரு டேக் இட் வெரி ஈஸி. ஓ, அப்படி கிடையாது. வி மஸ்ட்டு தெய்வீக தன்மையாய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை எப்பொழுதும் நாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அவர் இஸ் a God, Lord Almighty. There's no change in. ஓகே, நாம் இப்போ கடந்த நேரங்களில் நாம் சாபத்தின் வல்லமையை முறிக்க எகேன் திரும்ப அந்த எக்ஸசைஸ் எடுக்கணும். மனம் திரும்புதல், பாவ நிவர்த்தி, நீதியின்படி செயல்படுதல், நீதியினால் சுத்திகரிக்கப்படுதல், நீதியாக்கப்படுதல், பசுத்தமாக்கப்படுதல். எகெயின் அந்த ஸ்டெப் பவுலிதரி திரும்பவும் சொல்கிறார், ஒருவன் எல்லாவற்றையும் அடைந்த பின்னும் பின்வாங்கி போனது என்றால் அவன் திரும்பவும் புதுப்பிக்கப்படுவதற்கு கடினம் என்று சொல்கிறார். தேர்ஃபோர் என்ன சொல்லணும், நீங்கள் எல்லாம் இருந்துட்டு சில விசுவாசி முன்னாடி நல்லா இருப்பாங்க, போக 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 என்ன செய்வாங்க, கொஞ்சம் கடின விசுவாசியாக மாறிடுவாங்க. சாப்பிட்டாங்க மாதிரி பல்லாட்டு தே வில் வெரி ஹார்ட். வாய் அவர் எல்லாம் பார்த்தாங்க, பரம ருசி பார்த்தார்கள், ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்றார்கள், ஆவிக்குரிய நன்மைகளை கேட்டார்கள், அனுபவித்தார்கள். எல்லாம் செய்துட்டும் அவன் பின்வாங்கி போகிறான் என்றால் ஃபர்தர் பசுத்தமாகட்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு நேராக கடந்து செல்ல முடியாது. இது ஃபெயிலியர் மூடு. நான் இது போதும்னு நினைக்கிறேன். டயர்டாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஸோ சம் பீப்புள் சாபக்கட்டு வெளியே வந்தாலும் கூட ஸ்லோலி அவள் ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தை அறியாதபடினால் அது பின்வாங்கி போகி அது ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இது யூனிவர்சல் லா. என்ன லா? இது நம்ம சபைக்கு உள்ள மட்டும் லா கிடையாது.
யூனிவர்சல் லா எல்லா சபையினருக்கும். கர்த்தர் ஒரு பார்ஷாலிட்டியும் கிடையாது. நீ இப்படி செய்தால் அப்படி போவ. ஆட்டோமேட்டிக் லைன் ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் ஆகுதுல்ல, ஓகேயும் ஆகுது, ரிஜெக்டும் ஆகுது. நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் ஒரு ஆட்டோமேட்டிக் ஜட்ஜ்மெண்ட்டு. என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? வேறு ஒன்றும் பார்க்க மாட்டார். நீ நீதியின் கிரியைகளாக நிறைஞ்சிருக்கிறியா அல்லது பசுத்தம் ஆகி கொண்டு இருக்கிறாயா, அதே கவனிப்பா தவிர நீ எப்படி படைச்சா, எப்படி உழைத்தாய், எப்படி செய்தாய், எவ்வளோ சம்பாதித்தார், நல்லா உடுத்தினாய், நல்லா அலங்கரித்தாய், டைமண்ட் போட்டாயா, கோல்டு போட்டாயா, சில்வர் போட்டாயா, வீடு கட்டினாயா, அதை செய்தாயா, இது செய்தியா, அது ஒரு கேள்வியும் கிடையாது. ஆர் யூ ரைச்சியஸ்? ஆர் யூ become sanctified? நாம் பசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதே கர்த்தர் நியாயத்தீர்ப்பு நாளிலே செய்ய போகிறார். அப்படியானால் only we are compelled to do use. தேவ வார்த்தையின்படி, ரைச்சியஸ் பேதன்படி இன்றியமையாத ஒரு காரியம். ஆகையால் வெரி சீரியஸாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் இந்த நாட்களில் உபவாச நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் பேசணும்னு நினைக்கல. நான் ப்ரிப்பேர் பண்ணது இன்னொரு டாப்பிக்காக இருந்தாலும் பட் இதோடு டைவெர்ட் ஆகிட்டு, பட் இது நன்மை பயக்கும் என்ற ஆவியான உணர்த்தலோடு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் தனிப்பட்ட முறையிலே சாபத்தின் வல்லமிருந்து மேற்கொண்டு ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை பிரமாணத்தை நிலைநிறுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.